நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ கிரேசி கிரியேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து என்னுடைய லைஃப் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. அதாவது 1976 நான் பிகாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ என் மனசில் என்ன தோணிச்சுன்னா, மேடை நடிகனாக ஆகணும் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு வெறி இருந்தது. காரணம் என்னென்னா, 3 வருஷம் நான் பிகாம் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போட்டு நிறைய பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் வாங்கியிருந்தேன். மோகன் நிறைய பெஸ்ட் ரைட்டர் அவார்ட்லாம் வாங்கியிருந்தான். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு எனக்கு மேடை நடிகனாக ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஏன்னா அப்போ ட்ராமா காலகட்டத்தில் அந்த பீரியடில் ஒய்ஜிபி, மௌலி, மகேந்திரா, ஏஆர்எஸ், சோ, அதுக்கப்புறம் டிஎஸ் சேஷாத்ரி, ஆர்எஸ் மனோகர், காத்தாடி ராமமூர்த்தி, இந்த மாதிரி விஎஸ் ராகவன், இந்த மாதிரி ஜாம்பவான்ஸ்லாம் ஸ்டேஜை ரூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ட்ராமாக்கெலாம் அடிக்கடி போய் பார்ப்பேன். நிறைய தடவை அவங்க ஷோஸ்லாம் பார்ப்பேன். அதுலேருந்து மனசு ஒரு வெறி, மேடை நடிகனாக ஆகணும் அப்படின்னு ஏன்னா அந்த காலகட்டத்தில் மேடை நடிகனுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது அண்டு ரெஸ்பான்ஸும் இருந்தது. நிறைய சபாஸ், கிட்டத்தட்ட 150 சபா இருந்தது சிட்டியில். ஸோ எவ்ரிடே ட்ராமா இருக்கும் அவங்களுக்குலாம். அதை பார்த்து எனக்கு ஒரே ஆசை அந்த மாதிரி இருக்கணும். அந்த ட்ரூப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேங்க் எம்ப்ளாயிஸாக இருப்பாங்க, ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. காரணம் என்னென்னா, லீவ் போட்டு ட்ராமா போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஜாப் எடுத்துகிட்டு ட்ராமாவையும் சைடில் வச்சுட்டு அமெச்சூர் நாடக குழுவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அமெச்சூர் நாடக குழு ஆரம்பித்து நம்ம அந்த ட்ரூப்பில் பிரதான ரோல் பண்ணி இப்போ சைடு நமக்கு உத்தியோகமாக ஒரு பேங்க்கோ இன்சூரன்ஸோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணுற ஆசைப்பட்றேன். இல்லை நீ படி அப்படின்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் இன்சிஸ்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப சண்டை போட்டு மேற்கொண்டு படிக்க மாட்டேன், நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தேன். அப்போ எதேர்ச்சியா ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரெவங்கூரோட எம்டி எஸ் ரங்காச்சாரின்னு, அவர் எங்கள் அப்பாவோட கசன். எங்கள் ஃபாதர்ஸ் மதர் அண்ட் எஸ் ரங்காச்சாரிஸ் மதர் ஆர் ஓன் சிஸ்டர்ஸ். எங்கள் அப்பா பேரும் வி ரங்காச்சாரி. ஸோ நேம் சேக் 2 பேரும். அவர் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தார். அப்போ எங்கள் அப்பா கேட்டேன், இது மாதிரி உங்கள் பேங்க்கில் தானே வேகன்சி இருக்கா, இவன் பேங்க்கில் சேரணும்னு ஆசைப்பட்றான்னு. அப்போ அவர் சொன்னார், ஒரு எக்ஸாம் இப்போ நடக்க போகிறது ஜூனில், அதை வேணால் எழுத சொல்ல, பட் ஆனால் ஒரு கண்டிஷன், எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நான் ஒரு மாதம் ரெகுலராக அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வாசு, எங்கள் ட்ரூப் செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவனோட பேங்க்குக்கு டெய்லி போயிட்டு அந்த டெபிட் கிரெடிட் அந்த சமாச்சாரங்கள்லாம் நிறைய வவுச்சர் எப்படி போடுறது அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை வச்சுட்டு வாசு நிறைய டிப்ஸ் கொடுத்தான். அதை வச்சுட்டு நான் எக்ஸாம் எழுதினேன். ஃபார்ச்சுனேட்லி எங்கள் ரிலேட்டிவில் ஒரு 4-5 பேர் எழுதினோம், அதில் நான் தான் பாஸ் பண்ணேன். ஸோ அதிர்ஷ்டம் எனக்கு என் பக்கம் இருந்தது அப்போது. ஸோ ஐ காட் த ஜாப். ஸோ 1977 ஜூன் 27 அன்றைக்கி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு லெட்டர் வந்தது. பட் அது ஒரு பெரிய இடி என்னென்னா, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எனக்கு பாலக்காடில் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வேலை நிமித்தமாக வெளியூர் போனதுக்குல. எங்கள் அப்பாவோ எங்கள் பெரியப்பாவோ எல்லோரும் இங்கேயே ஜாயின்ட் ஃபேமிலியாக 40 வருஷமாக இருக்காங்க. ஸோ எல்லோரும் இங்கேயே உத்தியோகம். மோகனுக்கும் இங்கேயே டிபிஎஸ்சில் உத்தியோகம் கிடச்சிட்டு, என் தம்பி பாஸ்கர் ஹிந்துவில் இருந்தான். ஸோ யாருமே வெளியூர் போக வேண்டிய நெசசிட்டி வரல. ஃபஸ்ட்டு டைம் இந்த வீட்டிலேருந்து நான் தான் வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டிய நெசசிட்டி வந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு, ஒரு வருத்தம். பாலாஜி இவ்வளோ சின்ன வயசில் அனுப்புகிறோமே அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு பெரிய வருத்தம், மேற்படி படிக்காமல் இவன் நான் இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் தான் நான் ரொம்ப திடமாக இருந்தேன், இதுதான் என்னோடய லைஃப் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்போவே. ஸோ அந்த டே வந்தது ஜூன் 23 நான் இங்கேருந்து கிளம்பி பாலக்காட்டுக்கு பயணமானேன். என்னை ஸ்டேஷனில் ஏற்றி விடுறதுக்காக எங்கள் காலனிலேருந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஃபேமிலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேர், அதை தவிர ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த கம்பியை பிடிச்சி நான் கீழே இருந்தேன், என்னை சுற்றி எல்லோரும் நின்றுந்தாங்க. ட்ரெயினில் உட்காந்துருக்கிற சக பயணிகளுக்கு ஒரு சின்ன டவுட்டு, யார் வரப்போகிறா ட்ரெயின் உள்ள, இத்தனை பேர் வந்திருக்காங்களே யாரையும் ஏற்றி விடுறதுக்கு, நிறைய பேர் ஏற போகிறாங்களா, யாரை ஏற்றி விடுறதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க. கடைசியில் கிட்டத்தட்ட 24 பேர் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் மட்டும் ட்ரெயினில் ஏறினேன். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய தமாஷா இருந்தது என் கூட இருந்த பயணிகளுக்கு. நான் ட்ரெயினில் ஏறின உடனே எனக்கு அப்படியே தூக்கம் தொண்டையை அடைச்சிது. எல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு எல்லாரையும் விட்டுட்டு வண்டியில் உட்காந்துக்கிறோமே, நம்ம தனியாக போகிறோமே, என்னமோ யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு காரியம் மாதிரி நான் ஒருத்தந்தான் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங். துக்கம் தொண்டை அடைக்கிறது, அழுக வருது. நான் உடனே எங்கள் அப்பா கையில் பொட்டி பையெல்லாம் கொடுத்து, ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, கூட இருக்கிறவங்களாம் நம்பாத, எப்போதும் முழிச்சுட்டே இரு, அதெல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தேன்.
நான் உடனே எழுத்தாப்பில் ஒரு பெரிய ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் பொட்டியை பார்த்துக்க முடியுமா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா தம்பி அப்படின்னார். நேராக பாத்ரூம் போய் கதவு தாப்பால் போட்டால் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு இந்த விவேக் ஒரு படத்தில் பெரிய தாதா வந்துட்டு கண்ணாடி முன்னாடி அப்படின்னு அழுவார். அந்த மாதிரி என் சோகத்தை தீர்த்துக்க அங்கே ஃபுல்லாக அழுத ஒரு 15 நிமிஷம். ஏன்னா தாங்க முடியல துக்கம், எல்லாரையும் விட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கரமாக விக்கி அழுது முடிச்சுட்டோ அப்புறம் மூஞ்சிலாம் அலம்பிண்டு கதவை தந்து எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஸ்டைலாக வந்து உட்காண்டேன். அவர் எழுத்தாப்பில் இருக்கிற பார்த்தேன், என்னப்பா இத்தினுண்டு பையனாக இருக்க, பாத்ரூமில் 20 நிமிஷம் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம், என்ன இத்தனை நேரம் பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் உழவக்கோடு ஸ்டேஷனில் போய் இறங்கினேன். அப்போல்லாம் பாலக்காடுக்கு டைரெக்டாக கிடையாது, உழவக்கோடு ஸ்டேஷனில் இறங்கி தான் பாலக்காடுக்கு போனோம். பாலக்காடில் ஏர்லி மார்னிங் இந்த ட்ரெயின் எப்படின்னா, நான் போன ட்ரெயின் வந்து வெடிகாலம்பரை 4-4:30க்கெலாம் போய்டும் உழவக்கோடுக்கு. ஆக்சுவலாக இன்னொரு ட்ரெயின் இருக்குது 6-7 மணிக்கு போகும். எங்கள் வீட்டில் ஒருத்தன் தப்பாக போய் இதில் புக் பண்ணின்னு வந்துட்டான். ஸோ காலங்காலத்தால் 4:30 மணிக்கு போய் இறங்கிட்டேன் உழவக்கோடில். மழை கொட்டுறது, அப்படியே கும் இருட்டு. மனசுக்குள்ளே நம்ம தனியாக வந்திருக்கோமேன்னு ஒரு பயம், ஒரு விரக்தி, ஒரு அழுகை, எல்லாம் இதெல்லாம் மீறி அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பம்மி நேராக ஸ்டேஷனில் வெளில வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்டல் போனோம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு கே ரவிசங்கர்னு அவன் தான் எனக்கு பாலக்காட்டில் ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்டல் ஒரு இடத்த புக் பண்ணி கொடுத்தான். அவனுடைய மாமா பரமேஸ்வரன் அப்போ பாலக்காட்டில் இருந்தார். அவனுடைய சன் நாராயணசாமின்னு அவன் தான் எனக்கு அங்கே புக் பண்ணான். தேங்க்ஸ் டு தட் ஃபேமிலி. அவன் தான் எனக்கு முதல் ஃப்ரெண்டு அந்த பாலக்காட்டில். பட் ரொம்ப சூப்பர் ஹாஸ்டல். என்னோட சம்பளம் அப்போ கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, 675 ரூபா. அதில் வந்து இந்த ரூம் ரெண்ட்டே எனக்கு 150 ரூபா. அப்படி அந்த ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா ரொம்ப பிரமாதமான ஒரு ரூம், ஹை ஸ்டாண்டர்ட் ரூம், அட்டாச்சு பாத்ரூமு, கீழே கார்பெட்டு, சிங்கிள் காட்டு, அதெல்லாம் போட்டு பிரமாதமாக இருந்தது. ஸோ அங்கே போய் ரூமில் போய் செட்டில் ஆனேன். அன்றைக்கி 24ஆம் தேதி, எனக்கு 27 ஜாயின் பண்ணோம். 25-26 போய் பேங்க்கெல்லாம் எங்கே இருக்குது நிலைமையெல்லாம் தெரிஞ்சுட்டு எங்கே சாப்பிட்ணும் அதெல்லாம் யோசிச்சு பக்கத்தில் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தேன். 27ஆம் தேதி அன்றைக்கி எனக்கு பேங்க்கு. அங்கே ஹோட்டல்லாம் எப்படின்னா, ஆக்சுவலாக அது ஒரு பெரிய தமாஷு. நம்ம ஊர்லலாம் வந்து இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா 2 இட்லி வடை அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவன் நேராக போய்ட்டு இட்லி வடை கொண்டு வந்து கொடுப்பான், சாம்பார் சட்னி எல்லாம் வைப்பான். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ இட்லி வடைன்னு கேட்டால் இட்லி வடை மட்டும் கொண்டு வந்து வைப்பான் சார். நம்ம வந்து அதுக்கப்புறம் சட்னின்னு சொல்லணும், அதுக்கப்புறம் சாம்பார்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து அதெல்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னே நம்ம வந்து டேபிளில் அவன் மூஞ்சியை பார்க்காம நம்ம குனிஞ்சிட்டு எதையாவது பார்த்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கூப்பிட்றத எப்படி கூப்பிடுவோன்னா அப்படிமா, அப்படி திரும்பி பார்த்தா இந்தா அப்படிமா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே கேரளாவில் லிட்ரஸி ஜாஸ்தி. அதாவது பேசிக்காக எல்லோரும் அந்த 3வது 4வது 5வது 6வது வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் கூட படிச்சிருப்பான். ஸோ அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு செல்ஃப் ஈகோ ஒன்று உண்டு, தான் வசதி அப்படின்ற ஒரு ஈகோ ஒன்று உண்டு. ஸோ இட்லி வடை நம்ம சாம்பார் வேணும்னா சாம்பார் வேணும் அப்படின்னு நம்ம பயந்துட்டே கேட்கணும். அவன் கொண்டு வந்து இத்தினூண்டு கப்பில் வைப்பான். சட்னி வந்து அந்த இலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக லிட்டரலாக ஈசிட்டு போவான் சார், இத்தினூண்டு ஈசிட்டு போவான். நம்ம திருப்பி இன்னொரு தடவை கேட்டேன்னா இன்னொரு விரல் கொண்டு வந்து அப்படி ஈசிட்டு போவான். அதை எடுத்து கண்ணில் மையதான் அட்டுக்க முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சாப்பிட ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் ஹோட்டல் நீ அங்கே பார்த்தீங்கன்னா, நான் போன இந்த பீரியடில் 77ல் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் அங்கே கிடையாது. ஹரிகரபுத்திரான்னு ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து இப்போது அங்கே இருக்குது பாலக்காட்டில். கொஞ்சம் சுமாராக இருக்கும், அப்போ ரொம்ப சின்னதாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைடு டீ கடை தான். இன்ஃபேக்ட் நான் டீ கடையில் தான் டெய்லி காலையில் நெய் ரோஸ்ட்டோ இல்லை ஆப்பமோ சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கடை, வாசல் ஒரு டேபிள் போட்டிருக்கோம், அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப திவ்யமாக இருக்கும் டிஃபன், ஒன்றும் எந்த விதத்துலேயும் அது மோசமாக இருக்காது. ஸோ அங்கே தான் சாப்பிடுவோம். மத்தியானம் அங்கே ஒரு மெஸ்ஸிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துடும், ₹1.50 இன்க்ளூடிங் கர்ட். பிரமாதமாக இருக்கும். நைட்டு எங்கேயாவது இதே மாதிரி டீ கடையில் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்து படுத்துருவேன். இதான் என்னோடய ரொட்டீன். அப்போது 27ஆம் தேதி பேங்க்கு திறந்தது. 27, 28, 29 3 நாள் பேங்க்கு. 30ஆம் தேதி அன்றைக்கி பேங்க் க்ளோசிங், இயர் க்ளோசிங் வரும். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், ஆஃபேலி க்ளோசிங். நான் நினச்சேன் சரி ஒருவேளை வந்து க்ளோசிங் அப்படின்னோன்னா அன்றைக்கி லீவு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரையா கேட்டுருக்கணும், கேட்கவும் இல்லை. 29ஆம் தேதி ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேரம் ரூமுக்கு வந்துட்டு நான் ராத்திரி படுத்தேன். காத்தால 10:11 மணி இருக்குது, ஜம்முன்னு தூங்கினேன். யாரும் எழுப்புறதுக்கு ஆள் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, சொஸ்தமாக தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு 11 மணிக்கு கதை அடிக்கிற சத்தம். கதவை திறந்தா எங்கள் ஆஃபீஸ் சப்ஸ்டாஃப் பியூன் அங்கேயே வந்தான். இந்தாது பாலாஜி உறங்குனது, ஆஃபீஸ் வரல அப்படின்னா. ஆஃபீஸா, என்னப்பா இன்னைக்கு லீவ் தானேப்பான்னு.
அது டிரான்சாக்ஷன் கிடையாது, அவ்வளோதான். ஆஃபீஸுக்கு நீங்கள் வரணும், சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னா. இந்தா குட்டி இது, அவெல்லாம் சின்ன பையனை குட்டி அப்படின்னு தான் கூடுவான். இந்தா குட்டி இது அப்படின்னா சரி கிடுகிடுன்னு போய் பேண்ட்டை மாட்டிட்டு குளிக்காமல் அப்படியே அவனோட கிளம்பி நேராக ஆஃபீஸ் போனான். ஆஃபீஸில் எல்லோரும் குல்லுன்னு பார்த்து ஒரு சிரிப்பு. ஜூலை மாதம் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. நாகராஜன்னு ஒரு பையன் மதுரையிலேருந்து எங்கள் பேங்க்கில் வந்து சேர்ந்தான், ஒரு தமிழ். ஏன்னா ஆஃபீஸில் எல்லாருமே மலையாளிஸ் தான். பாலக்காட்டில் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்படின்னா கூட ஜென்ரலாக தேர் ஆல் மெஜாரிட்டி மலையாளிஸ் தாங்க. ஸோ நமக்கு தமிழ் பேசினா ஒரு மாதிரி நமக்கு அந்த மலையாளம் நமக்கு புரியாது. ஸோ கஷ்டப்பட்டு தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, மதுரையிலேருந்து ஒரு தமிழை வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 13ஆம் தேதி அவனை போய் ரிசீவ் பண்ணி அவனை கெஞ்சி கூத்தாடி, அப்பா என் ரூம்லேயே வந்து தங்கிக்கோப்பா, 150 ரூபா நான் கொடுக்குறேன், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், நீ என் ரூமுக்கு வந்துடு அப்படின்னா. அவனும் அக்செப்ட் பண்ணிட்டு என் ரூமுக்கு வந்தான். ஒண்டர்ஃபுல் ஃபெலோ. அதாவது எப்படின்னா, எனக்கு அவனுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட். நான் வந்து எங்கள் அப்பா நல்ல உத்தியோகத்தில் இருந்தார், நல்ல வசதியான குடும்பம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து வேலைக்கு போகணுன்ட்டு அவசியம் கிடையாது. நான் என்னோடய ட்ராமாவோட ஆசைக்காக அதை பர்சியூ பண்ணணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு வந்தேன், கொழுப்பெடுத்து வந்தேன். இன்ஃபேக்ட் படி எங்கள் வீட்டில் இன்சிஸ்ட் பண்ணாங்க. நாகராஜன் அப்படின்னா டோட்டலி கான்ட்ராஸ்ட். அவன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வேலைக்கு வந்திருக்கான். அவனுக்கு அடுத்தது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றணும், அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக அவன் அப்பாட்ட நான் மேற்பட்டு படிக்கலை, நான் வந்து வேலைக்கு போகிறேன். தெரியும், சச் அ பிரில்லியன்ட் ஃபெலோ. அவன் வேலைக்கு போய் தன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் வேலைக்கு வந்தான். டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் 2 பேரும். அண்டு நான் ரொம்ப ஊதாரித்தனமாக அப்போ செலவிப்பேன், அவன் ரொம்ப பதவிசான ஃபெலோ. தேவை என்னவோ அது மட்டும் செலவழி, மற்றபடி தேவையில்லாததுக்கு உன்னோட ஆசைக்கு செலவழிக்காத, தேவைக்கு மட்டும் செலவழி அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நிறைய சில நல்ல விஷயங்கள் நான் அவன்கிட்ட கற்றுட்டேன். அவன் எப்படின்னா, டெய்லி சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டு ரூமுக்கு வந்த உடனே கந்தசஷ்டி கவசம் போடுவான். கந்தசஷ்டி கவசம் நான் முதல்ல அவன் போட்டு தான் நான் கேட்டேன். என்னோட 20வது வயசில் அவன் ப்ளே பண்ணி தான் நான் கேட்டேன். எனக்கு முதல்ல வந்து அது பிடிபடலை. அதுக்கப்புறம் ஸ்லோலி அதில் நான் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்டேருந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப எக்ஸலண்ட் ஃபெலோ, ரொம்ப டிசிப்ளின்டு ஃபெலோ. அந்த 20 வயசுலேயே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருந்த ஒரு பையன். நாங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜூலை 15 தேதிக்கு அப்புறம் ஒருத்தர் பேசிக்கிறது, பழகிக்கிறது, அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதெல்லாம் நாங்கள் ஒருத்தருக்குள்ள நல்லா பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது, லைஃப் ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு. அந்த பீரியடில் வந்து அங்கே சினிமாலாம் தேட்டர் இருந்தது. தேட்டரில் எப்படின்னா, தமிழ் படம் வந்துன்னா ஜஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்கும், போய்டும். எனக்கு எப்படின்னா ரொம்ப தமிழ் காஜி. அதனால் அங்கே போய் இறங்கின உடனே ரஜினியோட காயத்ரி படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி அப்போ தான் சினிமாவுக்கு வந்து பாப்புலராக இருக்கிற பீரியட். அந்த காயத்ரி படம் முதல் நாள் போனோம், அடுத்த நாளும் போனோம். 3வது நாள் நாகராஜன் வரமாட்டேன்ட்டான். டே போட ஒரு படத்தை 2 தடவை எத்தனை தடவை பார்க்குறதுன்னு. நான் விடாமல் 7 நாள் பார்த்தேன் காயத்ரி படம். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆளுங்களை பார்க்கலையே அப்படின்னு ஒரு காஜி இருந்தது. அண்டு ரஜினி வேறு ரொம்ப பிடிச்சிது. ஸோ கண்டினியூஸாக 7 days அந்த படம் அங்கே பார்த்தேன். அவ்வளோ பிரில்லியண்ட்டாக அந்த படம். ஒரு வாரம் ஓடித்து, ஒரு வாரம் நான் அங்கே பார்த்தேன் அந்த படம். அந்த மாதிரி செலக்டடாக சில ஃபிலிம்ஸ் தான் அப்போல்லாம் அங்கே வரும். ஸோ அங்கே நாங்கள் கொஞ்ச நாள் அந்த ஆஃபீஸர்ஸ் ஹாஸ்டலில் இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சின்ன ஆசை வந்தது, ஏதாவது ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருப்போமே, ஒரு 2 பேர் கம்பைண்டாக இருந்து இன்னும் கொஞ்சம் செலவு கம்மி பண்ணலாமே அப்படின்னு நாகராஜன் ஃபீல் பண்ணான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தாரைக்காடுன்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒருத்தர் வீட்டில் மாடி போர்ஷன் காலியாக இருந்தது. அங்கே நாங்கள் 2 பேரும் போய் கேட்டோம். அவர் ஒரு லாரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தார், வெங்கடாச்சலம்னு ஒருத்தர். அவருக்கு 2 பிள்ளை, ஒரு பொண்ணு. ரொம்ப நிறைவான குடும்பம், ரொம்ப நல்ல மனுஷன், எக்ஸலண்ட் மேன். அவங்க வீட்டில் எங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். சம் 75 rupees 80 rupees நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு அந்த மாடி வீட்டில் குடி வந்தோம். ரொம்ப அழகான கிராமம், சூப்பர் கிராமம், அமைதியாக இருக்கும். அண்டு கார்த்தால வேளை ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எல்லோரும் கோலம் போடுற அழகு பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே ஒரு சின்ன பகவதி அம்மன் கோயில், டெய்லி காலையில் அந்த கோயிலுக்கு போவோம், அப்படியே நேராக ஆஃபீஸுக்கு போவோம். அந்த பீரியடில் பாலக்காட்டில் எப்படின்னா, எதான ஒரு விஷுவோ ஓணமோ இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேஸில் ஆர் ஸ்ட்ரைக்கு, ஹர்த்தால் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு ஹோட்டல் கூட இருக்காது சார், விரிச்சோடி இருக்கும் பாலக்காடு. என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு, எங்கே சாப்பிட்றது, டீ கடை கூட இருக்காது, அவ்வளோ மோசமாக இருக்கும். என் ஃப்ரெண்டு நாகராஜன் இந்த மாதிரி என்னாச்சும் ஒரு விஷயம் போது, என் ஃப்ரெண்டு நாகராஜன் அவனுக்கு கோயம்புத்தூரில் சித்தி இருந்தான். ஸோ அவன் கிளம்பி கோயம்புத்தூருக்கு போயிட்டான். அன்றைக்கி நான் காத்தாலும் ஒரு 9-9:30 மணிக்கு எழுந்துட்டு வெளியில் வரேன், ஒரு ஹோட்டல் கூட இல்லை, அப்படியே காலியாக இருக்குது. அப்படியே கபக்கன்னு பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்படியே தேடிட்டு ரோட்டில் அலைஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். என்னடா அது, வேறு வழியே இல்லை, கையில் ஒரு தட்டை எடுத்துகிட்டு ஒரு வீடாக போய் நான் மாது வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோங்கிற லெவலுக்கு நான் வந்துட்டேன். என்னடா பண்ணுறது பாரு, பிச்சை எடுக்காத குறை. அப்படியே
ஃபார்ச்சுனேட்லி அப்போ எனக்கு எழுத்தா மாதிரி பாலக்காட்டில் கேஜி சுப்பிரமணியம்னு எங்க கூட பேபி கிளாஸ்லாம் படித்தான். அவன் எழுத்தாப்பில் வந்தான். நான் அவனை பார்த்து, டேய் கேஜிஎஸ் நீ எங்கடா இங்கே வந்திருக்க? சுப்புன்னு கூப்பிடுவேன். சுப்பிரமணியன், ஏய் சுப்பு நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னா, அவன் சொன்னால், இல்லைடா நான் வந்து கோயம்புத்தூரில் கார்பரேஷன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிருக்கேன். ஒரு வாரம் முன்னாடி தான் என்னோடய கசின்ஸ் வீடெல்லாம் இங்கே இருக்குது கல்பாத்தியில், அவங்கள பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியா, வெரி குட், வாயன் பாலாஜி நீ என் கூட வாயன், அவங்க வீட்டில் நம்ம சாப்பிடலாம் வாயன் அப்படின்னா. நமக்கு ஜபர்தஸ்த் சும்மா இருக்குமா? இல்லைம்மா நான் இப்போ தான் ஐ ஹேட் இனஃப் டிஃபன், ஃபுல்லாக இருக்குடா கம்ப்ளீட்டாக, இட்லி வடை பொங்கல் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்திருக்கேன், என்னால் இப்போ சாப்பாடே சாப்பிட முடியாது. ஓ அப்படியா, இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் என் கசின் வீட்டில் இன்றைக்கி வந்து தடபுடலான சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறான். வெங்காயம் சாம்பார், உருளைக்கிழங்கு கறி, பச்சடி, கூட்டு, வடை, அப்பளம், அது இதுன்னு வரிசை ஒன்று ஒன்றா சொன்னான். எனக்கு அப்படியே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு நாக்கு ஊராச்சுருத்தோ. டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டேன். சுப்பு நான் இன்னும் சாப்பிட்லடா, ப்ளீஸ் என்னை தப்பாக நினச்சிக்காத, ஒரு ஜபர்தஸ்துக்கு உங்ககிட்ட இது மாதிரி சொல்லிட்டேன், தயவு பண்ணி என்னை கூட்டிகிட்டு போ, நான் வரேன், நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னா. தெரியாதனமாக உங்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டேன். நானும் பொய் தான் சொன்னேன், எங்கள் வீட்டில் இவ்வளோ ஐட்டம் கிடையாது, நீ வந்தேன்னா ஒரு வெத்த குழம்பு, ஒரு உருளைக்கிழங்கு கறி வேணுன்னா உனக்காக பண்ணி கொடுக்க சொல்கிறேன், நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னா. சரிதான், அவன் கூட போய்ட்டு அன்றைக்கி பிரமாதமான வெத்த குழம்பு, ஒரு உருளைக்கிழங்கு கறி, அவன் கசின் வீட்டில் ஒரு ரசம், தயிர் சாதம் சாப்பிட்டு வந்தேன். அப்போது ஹி கேவ் அ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிஸ் கசன். அவங்க கேஎஸ் எம்போரியம்னு அங்கே ஒரு பெரிய கடையெல்லாம் துணி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. பாலாஜி எப்போ வந்தாலும் அவனுக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த மாதிரி நாட்களில் நான் நிறைய அவங்களோட ஹெல்ப்பை கேட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு சுப்பு, அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள். இன்னொரு சுவையான சம்பவம் என்னென்னா, நானும் நாகராஜன் சொன்னேன் இல்லையா, என் ரூம்மேட்டு, நாங்கள் 2 பேரும் அங்கே பக்கத்தில் பாலக்காட்டில் சனி ஞாயிறில் அப்படியே தானே மற்ற கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் பார்த்துட்டோ நிறைய பேர் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தோம். அதில் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ராமச்சந்திரன் ஒருத்தர், அவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவருக்கு அப்போவே 32 வயசு, கிட்டத்தட்ட எங்களோட ஒரு 12 வயசு பெரியவர். அவர் கூட எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஸோ சனி ஞாயிறுலாம் அங்கே போவோம். சில சமயம் ஆஃபீஸ் விட்டுறோம், நேராக அவரோட ரூமுக்கு போவோம். காரணம் என்னென்னா, அவரோட ரூமுக்கு, அவரோட வீட்டுக்கு எழுத்தா மாதிரி அங்கே ஒரு வீடு இருந்தது. அங்கே அம்பிகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஷி வாஸ் ஒன்லி 16 years old. ரொம்ப அழகாக இருப்பா. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வருவாங்க, எல்லோரும் சாயங்காலம் விளையாடிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அப்போ சின்ன வயசு, 20 ஒன்றும் கில்மிஷமாக ஒன்றும் மனசில் கிடையாது, விகல்பம்லாம் கிடையாது. ஜாலியாக சாயங்காலம் போவோம், அங்கே அவன் ரூமில் மாடியில் போய் உட்காந்துப்போம், அங்கேருந்து அவங்கள பார்த்துட்டு இருப்போம், சைட் அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அவர் ராமச்சந்திரனோடய பேசிகிட்டு இருப்போம். அவர் ஹி அலோவ்ட் எவ்ரி திங், எங்களை அலோவ் பண்ணார் எல்லாத்துக்கும் அவர். அண்ட் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணே எங்கள் 2 பேருக்கும், எனக்கு நாகராஜனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நாகராஜன் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக் ஃபெலோ. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் என் கூட அவன் கொஞ்சம் சேர்ந்துப்பான். பாலாஜி போகிறானேங்கிறதுக்காக கூட வருவான். ஸோ என்னை நாகராஜன் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு கடுமையான மலையாளம், பட் தான் நாங்கள் ஏதோ ஒப்பேற்றோம், எங்கள் தமிழில் பேசி ஒப்பேற்றினோம். அவன் ஃப்ரெண்ட்ஸோடலாம் 2 பேரோட பேசியிருக்கோம். அந்த ராமச்சந்திரன் வீட்டுக்கு ரெகுலராக நாங்கள் போக ஆரம்பித்தோம் சாயங்காலத்தில். அவர் நல்லா கடுமையாக எக்ஸசைஸ் பண்ணுவார், அந்த பாடி பில்டிங்லாம் பண்ணுவார். சனி ஞாயிறானா எண்ணெய் தேய்ச்சி குளித்து ஜம்முன்னு ஒரு பூண்டு ரசம் வச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ராட்சசத்தனமாக இருப்பார் அவர். நாங்கள் ரொம்ப பூஜையாக இருப்போம் நாங்கள் 2 பேரும். அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணியிருந்தார். அவர் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்தா அந்த பொண்கள்லாம் அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டுருக்கோம் அவரை, அந்த அம்பிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு ஸ்டேஜில் என்னாச்சு, எனக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருத்தோ, நாகராஜனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருத்தோம். நாங்கள் வந்து ராமச்சந்திரன்ட்ட போய் சொன்னோம், நாங்கள் ஊருக்கு போகிறோம்ப்பா, இது மாதிரி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி. ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்னா. அந்த பொண்ணு அம்பிகாட்டியும் சொன்னால், அதுவும் தேங்க்யூ அப்படின்ட்டு அதுவும் போயிடுத்து. நாங்கள் 2 பேர் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். நான் ஊருக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. நான் அந்த இன்விடேஷனை பிரித்து பார்த்தேன், ராமச்சந்திரன் வெட்ஸ் அம்பிகா அப்படின்னு வந்தது. எனக்கு ஷாக். ஏன்னா அந்த பொண்ணு அம்பிகாவுக்கு 16 வயசு தான். அப்போது ராமச்சந்திரனுக்கு 31 32, கிட்டத்தட்ட 2 பேருக்கு 16 17 வயசு டிஃப்ரென்ஸு. இந்த பையன் டெய்லி சாயங்காலம் நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணியிருந்தான், நாங்கள் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டுருப்போம், இதெல்லாம் எங்களை அலோவ் பண்ணியிருந்தான். பட் என்ன பண்ணியிருக்கான் படவா, எங்கள் 2 பேரையும் வச்சுன்னு எங்களை ஒரு சாட்சியாக வச்சுன்னு அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். 2 பேரும் வந்து எங்கள் 2 பேரும் தூதுவனா வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் விதூஷகர்கள் மாதிரி அவள் 2 பேருக்கு நடுவில் இருந்திருக்கோம். நான் உடனே நாகராஜனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தெரியுமா ராமச்சந்திரன் அம்பிகா கல்யாணம் எடுத்தோம். அவருக்கு ஒரே ஷாக், அட பாவி என்னடா அது 16 17 வயசு டிஃபரன்ஸ்டா அப்படின்னா. சரிடா நானும் நீ அஷடாக இருந்தோன்னா அவன் சமத்தாக இருந்திருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. ஆக்சுவலாக நாகராஜனுக்கு முன்னாடி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருத்தோம் மெட்ராஸ்க்கு.
ஸோ எங்கள் பெரியப்பா அங்கே இருந்ததுனால அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை எஃபெக்ட் பண்ணிட்டார். எனக்கு அது பாலக்காடு பிரான்ச்சுக்கும் இந்த லெட்டர் வந்துருத்தோம். பட் எங்கள் மேனேஜர் அப்போ டி நரசிம்மன் இருந்தார். ரொம்ப எக்ஸலண்ட் மேன். எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி அவர். இன்றைக்கும் இருக்கார், பெங்களூரில் இருக்கார். எனக்கு ரொம்ப க்ளோஸு. எப்போ சென்னை வந்தாலும் என்னை வந்து பார்ப்பார், இல்லை நான் அவர் போய் பார்ப்பேன். அவ்வளோ நல்ல பழக்கம் உண்டு. அவர் அவருக்கு அப்போ கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் டெய்லி கத்தில் தபால்லாம் வந்ததுன்னா என்ன தான் பிரித்து படிக்க சொல்லுவார். படிச்சுட்டோ அதுக்கு லெட்டர் டிக்டேட் பண்ணுவார், நான் அதை எழுதுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அவரோட டிக்டேஷன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதாவது பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய சமாச்சாரங்களை 3 லைன் 4 லைனில் நறுக்கு தெரிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் சொல்லுவார். அந்த இங்கிலீஷே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அப்புறம் நான் டைப் பண்ணி அவருக்கு கொடுப்பேன். அதை அவர் அப்புறம் போஸ்ட் பண்ணுவாங்க பேங்க்கில். இப்படி தான் நடந்தது ஒரு 6 மாதம். ஸோ நான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு சரி நம்ம பேங்க்குக்கும் நல்லது, பாலாஜிக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை கொஞ்சம் டிலே பண்ணார். கொஞ்ச நாள் ஆச்சு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துட்டு நம்ம மெட்ராஸ் போலையே, ஏன்னா என்னோடய கனவெல்லாம் ட்ராமா போடணும் அது இதுன்னு. ஸோ பரபரத்தை நான் அப்படியே எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிடணுன்ட்டு நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நீ எப்படியாவது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் எஃபெக்ட் பண்ண சொல்லு, அவர் இந்த மாதிரி டிலே பண்ணுறாரு அப்படின்னு. எங்கள் அப்பா உடனே என்ன பண்ணால், சரி நான் எம்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன். எம்டி எங்கள் அப்பாவோட கசின். அவர் பேர் எஸ் ரங்காச்சாரி, இவர் பேர் வீரங்காச்சாரி. எங்கள் அப்பா ஹி ரோட் லெட்டர் டு எஸ் ரங்காச்சாரி. இந்த மாதிரி பாலாஜிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் நீ எப்படியாவது கொடுக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், அவனை ரிலீவ் பண்ண சொல்லி மேனேஜர்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இங்கே ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அதே சமயத்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் மேனேஜர் நரசிம்மனுக்கு ஹி ரோட் லெட்டர். இந்த மாதிரி பாலாஜி உங்கள் ஆஃபீஸில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் மேனேஜர்னு கேள்விப்பட்டேன், எப்படி நல்லபடியாக நடந்துக்கிறான்னா அவனை உங்கள் பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுங்கோ, நல்லபடியாக அவனை இது பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டோ. இவர் என்ன பண்ணிட்டார், இந்த 2 லெட்டரையும் மாற்றி போஸ்ட் பண்ணிட்டார். இந்த காமெடி ஆஃப் எரர்ஸ் மாதிரி. இந்த லெட்டர் எஸ் ரங்காச்சாரிக்கு போயிடுத்து. எஸ் ரங்காச்சாரிக்கு எழுதின பாலாஜிக்கு ரிலீவ் பண்ண சொல்லுன்னு சொன்ன லெட்டர் எங்கள் மேனேஜருக்கு வந்துடுது. அவருக்கு எதிராக என்னையே பிரித்து படிக்க சொன்னார். அவருக்கு தெரியாது என்னென்னு. என்னப்பா அது படி அப்படின்னு நான் படித்தேன். என்னப்பா அது உங்கள் அப்பா இப்படி எழுதியிருக்கார், எம்டிக்கு போய் இது மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, ஏப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ரிலீவ் பண்ணிருக்க மாட்டேன்னா, இது எதுக்கு எம்டிக்கெலாம் இது மாதிரி லெட்டர் எழுதார். சார் சாரி சார் தெரியாமல் எழுதிட்டார், எங்கள் அம்மா ரொம்ப அழகா சார், நான் மெட்ராஸ் வரணுன்ட்டு, நான் வேறு ட்ராமா ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆசையில் இருக்கேன், நீங்கள் ரிலீவ் பண்ணால் தான் நான் போக முடியும், இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவரே சிரிச்சுட்டு சரி போ ஓகே நான் ரிலீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிலீவ் பண்ணி விட்டார். நான் அங்கேருந்து மெட்ராஸில் டியூட்டி ஜாயின் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் பாலக்காட்லேருந்து வரும்போது ரொம்ப வித் ஹெவி ஹார்ட்டோடு தான் வந்தேன். பிகாஸ் நாகராஜனை விட்டு வரோம், அவன் இன்னொரு 10 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனான். நாகராஜனை விட்டு வரோம். அண்டு அந்த பாலக்காட் லைஃப் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு லைஃப். அது பாலக்காட் லைஃப் டெஃபினட்டாக அந்த கேரளா ஆம்பியன்ஸு, அந்த கோவில்கள், அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்கள், அவங்களோட நான் பழகின விதம். அண்டு ஐ லேர்ன்ட் மலையாளம். நான் பஸ்ஸில் பார்த்து எழுத்து கூட்டி அந்த எழுத்துக்களை படித்து நான் பேரெல்லாம் எழுதுகிற அளவுக்கு வந்தேன், படிக்கிற அளவுக்கு வந்தேன். தோ என்னால் கான்வர்சேஷன் பிரமாதமாக பண்ண முடியாட்டி கூட மலையாளம் என்னால் படிக்க முடியும். இன்றைக்கும் மலையாள வார்த்தைகள் அந்த சினிமா பேரெல்லாம் அதை பார்த்த உடனே பேப்பர்லேருந்து பார்த்து படிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அதில் ஒரு சின்ன பாண்டித்யம் ஒன்று வந்தது. அதுக்கு தேங்க்ஸ் டு பாலக்காட். அங்கேருந்து அந்த 1 இயர் தான். ஸோ இந்த மாதிரி மறக்க முடியாது. நாகராஜனோட எக்ஸலண்ட் நட்பு, அவன் மூலிமா நான் நிறைய என் லைஃப்பில் கற்றுனேன், நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுனேன் நாகராஜன் மூலிமா. இன்றைக்கும் அவங்க கூட எனக்கு நல்ல நட்பு இருக்குது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அது மாதிரி சச் அ ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஆனால் அந்த 1 வருஷம் அங்கே இருந்தபோது நான் என்ன பண்ணணும், ட்ரூப் என்ன பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும், எல்லாம் மனசில் அந்த மோகன்கிட்ட சண்டை போட்டு இந்த லட்சணம் ட்ரூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி 79 நாங்கள் கிரேசி கிரியேஷன்ஸ் லான்ச் பண்ணோம். இதுதான் என்னோட ஜேர்னி. இப்படி தான் என்னோடய ஜேர்னி ஆரம்பிச்சது. ஹோப் யூ ஹவ் என்ஜாய்ட் மை பாலக்காட் டேஸ். இன்றைக்கும் ஜூன் மாதம் தான் எனக்கு பாலக்காட் ஞாபகம் தான் வரும். நான் அதுக்கப்புறம் ஒரு 10 தடவை பாலக்காட் போயிட்டு வந்திருக்கேன். சமீபத்தில் கூட என் ஒய்ஃப் ஆயிடுச்சுட்டு நான் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பாலக்காடுக்கு போய் ஒரு 2 நாள் கம்ப்ளீட்டாக பாலக்காட்டை சுற்றி காமிச்சேன் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவளுக்கு போர் அடிச்சுட்டு நான் வரல அப்படின்ட்டா. நான் தனியாக போய் நான் இருந்த இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு, நான் இருந்த வீடுகள் இன்னும் அப்படியே இருக்குது அந்த வீடு. அண்டு எங்கள் ஓனரை பற்றி சொல்லணும், வெங்கடாஜலம் சச் அ நைஸ் மேன், எக்ஸலண்ட் மேன். அதாவது நாங்கள் 2 பேரும் 20 வயசு தான். அவருக்கு அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் எங்களை தன்னோட குழந்தைகள் மாதிரி எங்களை பார்த்துட்டார். சில நாட்களில் சனி ஞாயிறுலாம் வந்துடும்போது ஹி வில் ஆஃபர், எங்கள் வீட்லேயும் நீங்கள் சாப்பிட்ருங்களேன் அப்படி, ஒன்றும் சார்ஜும் பண்ண மாட்டார், அங்கே சாப்பிட சொல்லுவேன். இன்றைக்கும் அந்த அவரோட பசங்களோடலாம் எனக்கு டச் இருக்குது. அவர் பேர் வெங்கடாச்சலம்னு பேர்.
அவர் ஒன்றே என்னென்னா, நானும் நாகராஜன் 2 பேரும் அந்த வீட்டில் தங்கினோம். என்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு சந்தேக பார்வையோடய பார்ப்பார். நாகராஜன் வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு ஃபஸ்ட் டேலேருந்து அவருக்கு ஒரு மனசில் இம்ப்ரெஷன். ஆனால் பாலாஜினா அவருக்கு என்னவோ தெரியல, என் பேரில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஆஃபீஸ்லேருந்து சாயங்காலம் வந்தேன்னா பக்கத்தில் வந்து அப்படின்னு ஒரு மோப்பம் பிடிப்பார். இவன் வந்து சிகரெட் பிடிச்சிருப்பானா, இவன் தண்ணி அடிச்சிருப்பானா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குண்டு. அதெல்லாம் கிடையாது சார், ரொம்ப நல்ல பையன் சார் அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு அவர்கிட்ட. பட் சச் அ ஸ்வீட் பர்சன். இன்றைக்கி ஹீ இஸ் நோ மோர், அவர் இப்போ இல்லை. பட் இருந்தாலும் அவர் வீட்டில் நாங்கள் தங்கின நாட்கள் எனக்கும் நாகராஜனுக்கும் லைஃப்பில் மறக்க முடியாது. ஸோ இதுதான் என்னோடய பாலக்காடு டேஸ். ஐ திங்க் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் திங்ஸ் ஈஸி, லைஃப் இஸ் கிரேசி. பாய்.